அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பரான ஒரு கேரமல் புட்டிங் எப்படி செய்தான் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த புட்டிங்கை ரவையை வச்சு பண்ண போகிறோம். கண்டிப்பாக இது சின்ன பசங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஒரு ஃபேவரட் ஒன்றா இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த புட்டிங்கை நம்ம எதில் செய்ய போகிறோமோ அதில் ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் நெய் இல்லைனா எண்ணெய் அது போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. கேக் டின் இல்லைனா உங்கள்கிட்ட டிஃபன் பாக்ஸ் இருக்கும்ல அது யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி டிஃபன் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை போட்டு ஃபஸ்ட்டு நம்ம க்ரீஸ் பண்ணி ரெடியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு கேரமல் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுக்காக நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஒரு பேனில் போட்டிருக்கேன், சுகர் போட்டிருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கிங்க, ஃப்ளேம் ஹையில் வச்சிடாதீங்க, தீஞ்சு போயிடும். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும்போது இது கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஒரு ப்ரௌன் கலராக வரும், அதான் கேரமல். அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க சிம்மில் வச்சு. இப்போ பாருங்கள், அந்த சுகரில் இருக்க அந்த வாட்டர் எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ கட்டியாக ஃபார்ம் ஆகிடுச்சு சுகர். இப்போ மறுபடியும் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. ஃப்ளேம் வந்து ஹையில் வச்சிடாதீங்க, சிம்லேயே வைங்க, இல்லைனா தீஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டே வருது பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும். கேரமல் பண்ணும்போது மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்து நல்லா பண்ணோம். கொஞ்சம் நம்ம விட்டுட்டா அது கசந்த மாதிரி ஆகிடும், டேஸ்ட்டு நல்லா இருக்காது அப்புறம் கேரமல். இப்போ நல்லா கேரமல் கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கேரமலை இம்மீடியட்டாக நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த டிஃபன் பாக்ஸ் அதில் போட்டுடலாம். ஏன்னா இது சீக்கிரமாக செட் ஆகிடும். நம்ம போட்டு இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக பரவுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வேறு ஒரு பேனில் நான் பால் வச்சுருக்கேன். இது 3/4 கப் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இந்த பாலை. இது நல்லா கொதி வந்த உடனே மறுபடியும் ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம 1/4 கப் அளவுக்கு சுகரை கேரமலில் போட்டிருக்கோம். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் நான் போட்டிருக்கேன். உங்ககிட்ட வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பை வச்சு இந்த மெஷர்மெண்ட் பண்ணிக்கிங்க. கரெக்டாக அந்த அளவு மட்டும் கரெக்டாக வச்சுக்கிங்க. இப்போ சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ரவையை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/4 கப் அளவுக்கு ரவை இதில் சேர்க்குறேன். ரவை போட்ட உடனே எந்த லம்ஸும் ஃபார்ம் ஆகாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த புட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட் எப்படி சேர்க்கணுன்னா, 1 மடங்கு ரவைனா அதுக்கு 3 மடங்கு பாலும் 2 மடங்கு சுகரும் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும் இது. 2 மடங்கு சுகரில் நான் பாதி இதில் போட்டிருக்கேன். மிச்ச பாதியை நம்ம கேரமல் பண்ணோம்ல அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 2ஆக டிவைட் பண்ணி நான் சுகர் இதில் போட்டிருக்கேன். இப்போ இந்த பால்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி ரவை நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை அதை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் திக்காகவும் இந்த பக்கமும் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் நான் 1 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு முட்டை பிடிக்கும்னா 2 முட்டை கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்குங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. முட்டை பிடிக்காதவங்க முட்டைக்கு பதிலாக தயிர் ஆட் பண்ணி இந்த புட்டிங்கை நீங்கள் செஞ்சுக்கலாம். முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக தான் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். அதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்க்கலாம், நல்லா தான் இருக்கும். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த ரவை அதை போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் திக்காக இருக்காம தான் இருக்கும். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, கரெக்டாக அந்த ஃபார்முக்கு வரும். எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இதை. இப்போ இது எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த டிஃபன் பாக்ஸ் அந்த கேரமல் அது இதில் போட்டு பாருங்கள், நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள் அந்த கேரமல். இப்போ வந்து இதில் போட்டுக்கலாம் இதை. இது எல்லாம் நல்லா ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம இதை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதை குக்கரில் தான் பாயில் பண்ணி எடுக்க போகிறேன். குக்கரில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே ஸ்டாண்டு வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த டிஃபன் பாக்ஸை வச்சுக்கலாம். டிஃபன் பாக்ஸை வச்சுட்டு அதையும் ஒரு மூடி போட்டு நல்லா மூடி விட்டுக்கணும். அப்போ தான் அந்த தண்ணியெல்லாம் உள்ளே போகாமல் இருக்கும். இது போட்டு கவர் பண்ணிக்கலாம். நான் வந்து குக்கரில் வந்து விசிலும் போட போகிறேன். அதாவது 3 விசில் வரைக்கும் வெயிட் பண்ண போகிறேன். குக்கருக்கு பதிலாக நீங்கள் இட்லி பாத்திரத்தை கூட வேக வைக்கலாம். இட்லி பாத்திரத்தில் செய்யும்போது 20 to 25 மினிட்ஸ் வரைக்கும் ஓப்பன் பண்ணாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். குக் ஆகிடுச்சுன்னா வெளியே எடுத்துருங்க. அப்படி குக் ஆகலைன்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இப்போ 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் மீடியம் ஃப்ளேமில். இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இது குக் ஆகிடுச்சுன்னு எப்படி நம்ம செக் பண்ணோன்னா, ஒரு நைஃப் கத்தியை வச்சு இது உள்ளே இன்சர்ட் பண்ணி பாருங்கள். உள்ளே விட்டு பாருங்கள். எதுவுமே ஒட்டாமல் வந்துச்சுன்னா இது நல்லா குக் ஆகிடுச்சு. அப்படி ஒட்டி வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வேக விடுங்க.
இது கொஞ்சம் ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சூடா இருக்கும்போதே நீங்க டீமோல்ட் பண்ணிடாதீங்க. எல்லாமே உடைஞ்சு போன மாரி ஆயிடும். ஸோ நல்லா ஆறிட்ட பிறகு டீமோல்ட் பண்ணா போதும். நான் வந்து இத நல்லா ஆறிட்ட பிறகு ஃப்ரிட்ஜில வைக்க போறேன். ஃப்ரிட்ஜில வச்சு நான் டீமோல்ட் பண்ண போறேன். அப்படி ஃப்ரிட்ஜில வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாருக்கும் இதோட டேஸ்ட்டு. இப்ப இது ஃப்ரிட்ஜிலருந்து எடுத்தாச்சு. நல்லா சில்லுன்னு இருக்கு. இத நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம். இந்த மாரி ஒரு பிளேட்ட மேல வச்சு இத அப்படியே திருப்பி விட்டுருங்க. இந்த மாரி திருப்பிட்டு இந்த டிஃபன் பாக்ஸ் மேல லைட்டா இந்த மாரி டேப் பண்ணுங்க. டேப் பண்ணாலே வந்துரும் அது. இந்த மாரி நல்லா டேப் பண்ணி எடுத்தாலே இது ஈஸியா வந்துரும். பாருங்க, அழகா வந்துருச்சு பாருங்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம ரவா கேரமல் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இது சில்லுன்னு சர்வ் பண்ணும்போது இன்னும் சூப்பரா இருக்கும். இது சாப்பிடுறதுக்கு ரொம்ப சாஃப்ட்டா நல்லாருக்கும். கண்டிப்பா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்ல. எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.